உங்க உடம்பு குணமாக இன்னும் 10-15 நாள் ஆகும்னு நினைச்சேன். ஆனா வசந்தி டாக்டர் கவனிச்சுக்கிட்டதுனால நீங்க ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிட்டீங்க. வசந்தி டாக்டரா? என்ன சார் இப்படி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவங்க உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? தெரியாதவங்களா இருந்தா இப்படி கவனிச்சுக்க முடியுமா? குமரன், நல்ல வேளை. என் பேரை மட்டும்தான் மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். என்னையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ரொம்ப தேங்க்ஸ் குமரன். என்னாச்சு குமரன் உங்களுக்கு? 4 வருஷம் என் கூட MBBS படிச்சுட்டு அப்புறம் எங்க போனீங்க? கோர்ஸ் முடிச்சீங்களா இல்லையா? சொல்லுங்க குமரன், உங்களை தான் நான் கேக்குறேன். கோர்ஸ் முடிச்சீங்களா இல்லையா? இல்ல. ஏன்? காரணம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச பல வழியில உங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. குமரன், ஒரு வாட்டி கூட உங்களுக்கு என்ன பார்க்கணும், என் கூட பேசணும்னு தோணலையா? நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? சத்தியமா சொல்றேன் குமரன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கிடைப்பீங்கன்ற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மனசு முழுக்க நீங்க மட்டுமே இருக்கீங்க குமரன். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் காலேஜில் படிக்கும் போதே உன்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன், நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகிறேன்னு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேங்க, ஆனா என்னால உங்களை மறக்க முடியலையே. அன்னைக்கு ஐ லவ் யூ சொன்ன அதே வசந்தி தான் உங்க முன்னாடி இப்ப நிக்கிறேன். ஸ்டில் ஐ லவ் யூ. அன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அதே குமரன் தான் இப்போவும்.
போலீஸா சீக்கிரம் போங்கடா வாங்க வா 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 டேய் போலீஸ் ரோட் பண்ணுங்க நில்லு ஓடுங்கடா மாட்டா அவ்வளவுதான் டேய் வேகமா வாங்கடா டேய் இல்லடா எஸ்கேப் ஆயிட்டாங்க சார் என்னையாச்சு ஓடிட்டாங்க சார் வாங்கய்யா இவனுக்கு கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க ஓகே சார் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களே ஐயா டாக்டர் அந்த 13ஆம் நம்பர் பேஷண்ட் குணமாக மாட்டார்னு நினைச்சேன். இப்போ அவர் ஓரளவுக்கு பெட்டர். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? நம்பிக்கை கண்டிப்பா குணமாயிடுவாருங்கிற நம்பிக்கை கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் மெடிசன்ஸே கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருச்சு. இந்தாங்க மேடம் குமரனோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஓகே நீங்க போங்க. என்ன வசதி எனிதிங் ராங்? One second, doctor. என்ன வசந்தி அந்த ரிப்போர்ட் கொடுங்க ஒரு நிமிஷம். யார் இந்த பேஷண்ட் வசந்தி? நான் சொன்னேனே டாக்டர், என் கூட மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணாருன்னு. ஃபீவர்னு சொல்லி அட்மிட் ஆனாரு. ஆனா இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா அவரை பார்த்தா இந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஆனா ஹார்ட்ல இருந்து கணையத்துக்கு பிளட்டை கொண்டு போற பிளட் வெசல்ஸ்ல திசுக்கள் வளர்ந்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ இட் ஷுட் பி ஆப்ரேட்டட். இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும்.
டேய் குமாரா, இப்போ எதுக்கு நீ டிஸ்சார்ஜ் ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? டேய் டாக்டர் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்டா. டேய், சிட்டிக்குள்ளே எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு? ஏன்டா இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க? சொல்லுவடா, அன்னைக்கு நீ இருந்த நிலைமையில பொழைக்கிறதே கஷ்டம். இந்த ஆஸ்பத்திரி என்னடா குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. டேய், இங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உனக்கு திருப்தியா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. டேய், நீ போய் பில்லை பே பண்ணிட்டு வா. டேய், நல்லா யோசிச்சு சொன்னதை செய். குமரன், குமரன் எதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகணும்னு சொல்றீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலான்னு இருக்கோம் மேடம். அதை நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா? டாக்டர்ஸ் நாங்க சொல்ல வேணாம்? குமரன், உங்க உடம்பு முழுசா இன்னும் குணமாகல. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பதான் வந்தது. உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. இம்மீடியட்டா இப்போ ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் குமரன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை பில்லை பே பண்ணிட்டு வா, கிளம்பலான்னு சொன்னேன். நான் என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கேன்? உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கேன். நீங்க போனோம்னு சொல்றீங்க. நீங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? உண்மையிலேயே உங்களுக்கு இவர் மேல அக்கறை இருக்கா இல்லையா? இவரோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். டேய் குமாரா, இத பாரு, ஆபரேஷன் பண்ணிட்டே டேய், போறேன். நான் என்ன காரணத்துக்காக சொல்றேன்? என்ன காரணமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். மேடம், இவன் எங்களுக்கு நல்லபடியா வேணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், என்ன பைத்தியக்காரமா? நீ ஒன்றும் சொல்லாத மேடம். நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. டாக்டர் சொல்றத நீ தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐயா, உங்களை பார்க்க மந்திரியும் எம்எல்ஏயும் வந்திருக்காங்க. வணக்கம்மா. கட்சிக்காக நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டீங்களே. தலைவரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமேப்பா. நீ அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சது, தாசில்தாரை கொன்னது, இப்படி அடுக்கடுக்கா செஞ்சதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு தெரியுமா? இப்ப நான் கூட அவருக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். ஏன் மாசி, எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருப்ப, இந்த விஷயத்துல கோட்டை விட்டியாப்பா. போதா குறைக்கு நீ பண்ண கொலைக்கு உன் சம்சாரமே உனக்கு எதிராக சாட்சி கூண்டுல ஏறி சாட்சி சொல்லி இருக்கு. அதான்ப்பா இப்ப பெரிய வில்லங்கமா போச்சு. நீங்க அந்த ஏசிபி ரேகா கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு தண்டனை கிடைச்ச உடனே அதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி டிவி பேப்பர் எல்லாத்துலயும் போட்டு பாராட்டி தள்ளிட்டாங்க. அதாங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு கோர்ட்டு தானே என்ன உள்ள வச்சிருக்கு. இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ கோர்ட் இருக்கு. நான் எப்படி வெளியில வந்துருவேன். வந்ததை அவங்களுக்கு வச்சுக்கிறேன். வேணாமாசி, ஏற்கனவே கட்சியில கட்டம் கட்டலாம்னு இருக்காங்க. நீ அப்படியே வெளியில வந்தாலும் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அமைதியா இருந்துட்டா
இந்த மாசி செத்துட்டான்னு அர்த்தம். போங்க. கண்ணீர்